அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அதிகாலை ஜெபத்தினுடைய பயன்களிலே 2வது பாகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற காலை ஆராதனை பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிதாக வந்திருக்கிறவர்கள் புதிய ஆசீர்வாதத்தோடு திரும்ப செல்வீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நேற்றைய உபவாச கூட்டத்திலே 1வது பாகத்தை பார்த்தோம். அதை யூடியூப்பில் போய் பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சி இது 2வது பாகம். அதிகாலையிலே எழும்பும் பழக்கமுடையவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் என்னென்னலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம், இந்த அதிகாலையிலே எழும்புகிற பயன்கள் என்னதென்று, எழும்பாமல் இருக்கிறபடியினால் நாம் எங்கெல்லாம் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் இன்று ரத்தின சுருக்கமை தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். 3வது பாகம் சாயந்தர ஆராதனை இருக்கிறது. ஒருவேளை ஊடகத்தில் கேட்கிறவர்கள் தயவுசெய்து வந்து சாயந்தர ஆராதனை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே உங்களுடைய வளர்ச்சி ஒன்று இருக்கிறது. கர்த்தரை தேடி வருகிற பொழுது கர்த்தர் ஒரு வளர்ச்சியை தருகிறார். அந்த வளர்ச்சியை கண்டு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்களை காட்டிலும் நீ பலத்து போனால் எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லுகிறார்கள். இனி வருகிற நாட்கள் உங்களை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? எங்களை காட்டிலும் நீ பலத்து போனாய், எங்களை காட்டிலும் நீ பலத்து போனாய். அதிகாலையிலே ஜபத்தில் இருக்கிற ஜனங்கள், அதிகாலையில் எழும்புகிற பழக்கமுடையவர்கள வாழ்க்கையில் வறுமைகள் அல்லது பஞ்ச காலத்தின் வழியை நீங்கள் கடந்து சென்றாலும், ஒரு விதமான கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றாலும், இயேசுவின் நாமத்திலே அது அத்தனையும் நீரூற்றாக ஜீவ நீரூற்றாய் கர்த்தர் மாற செய்ய போகிறார். பாலைவனங்கள் இயேசுவின் நாமத்திலே சோலைவனங்களாய் மாறும். காரணம், அந்த அதிகாலை ஜபத்தில் என்னெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதை நேற்று தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று. இப்பொழுது உங்களுக்கு செழிப்பின் ரகசியமாக அந்த அதிகாலை ஜபம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு அது இல்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகள் தேவ நாமம் தரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள்? எங்களை காட்டிலும் நீ பலத்து போனாய், எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வருகிறான். அப்பொழுதும் அவனுடைய முன்னேற்றத்துக்கு பல தடைகளை, கையின் பிரயாசத்துக்கு பல தடைகளை செய்கிறாங்க. பிசாசு யோபினுடைய வாழ்க்கையில் அடித்த காரியம் என்னவென்று கேட்டால் கையின் பிரயாசம். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வருமானத்துக்குரிய வழிகளை பிசாசு தகர்த்து போடுவான், தேவனோ அதை துவக்கி வைப்பார். ஆனால் பிசாசு என்ன வஞ்சிப்பான் என்றால், கர்த்தர் உன்னை கைவிட்டார், நீ எந்த செய்தாய் அதை செய்தாய், அதனால்தான் உன்னுடைய கையின் பிரயாசம் அடிபட்டு போனது, இப்படியெல்லாம் வஞ்சித்து கொண்டிருப்பான். அவன்தான் திருடவும் கொல்லும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10:10 வாசிக்கிறோம். இல்லை, காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், நீங்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறீர்கள். அதன் பிறகு உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் அபியாசப்படுத்துகிறீர்கள். அந்த கையின் பிரயாசத்திலும் இந்த பிசாசின் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை தகர்த்து போடுகிறார்கள். இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. துவக்கம் பஞ்சகாலம், நடுவிலே ஒரு செழிப்பான வசந்த காலம், அதன் பிறகு பார்த்தால் போராட்ட காலம், அதன் பிறகும் பார்த்தால் எந்த ஜனங்கள் உனக்கு விரோதமாய் எழுப்பினார்களோ, இனி வருகிற நாட்களிலே தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிற காரியம், எந்த ஜனங்கள் உனக்கு விரோதமாய் எழுப்பினார்களோ அதே ஜனங்கள் உன் அண்டையிலே வரப்போகிறார்கள். வந்து என்ன செய்கிறார்கள்? தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாராமே என்று சொல்லி அவர்கள் உன்னோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்ய போகிறார்கள். இதெல்லாம் எப்பொழுது நடக்கிறது என்று கேட்டால், திடீர் என்று ஒரு பழக்கம் வருகிற பொழுது அது மிகவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தீர்கள். இது பழகுவதற்கு முன்பு எப்படி இருந்தது? படுக்கையில் காணப்பட்டு கொண்டு இருப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். இது தேவனுடைய கிருபை. அதே போல் ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 31வது வசனத்தில் என்ன நடக்கிறது என்றால், அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் ஆணையிட்டு கொள்ளுகிறாங்க? எது பகைத்திருந்ததோ, எது பிரிந்திருந்ததோ, இயேசுவின் நாமத்தில் அது வரப்போகிறது. அது ஒருவேளை உனக்கு அனுகூலம் தரக்கூடிய ஜனங்களாக இருக்கலாம், உன்னுடைய திறமையை பயன்படுத்துகிற ஜனங்களாக இருக்கலாம், உனக்கு ஒரு போஷாப்புக்குரிய வழியாக அது காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அதன் மூலம் பல நன்மைகளை நீங்கள் கண்டடைந்திருக்கலாம், செழித்திருக்கலாம், சுகித்திருக்கலாம், பயன்படுத்தி இருக்கலாம். இரு தரத்தாரையும் சொல்லுகிறேன். அவர்கள் உங்களை பயன்படுத்தியிருப்பார்கள், நீங்கள் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள். நடுவில் உடைக்கப்பட்டதாக உங்களுடைய ஐக்கியம் காணப்படுகிறது. இது புறஜாதிகள் தான்.
சில சமயத்தில் அந்த ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் வந்து உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆனால் ஈசாக்கினுடைய ஞானம் பாருங்கள், உடன்படிக்கை செய்ததும் அந்த ஜனங்களை தன்னோடு வைத்து கொள்ள சிலர் நினைப்பாங்க, உங்கள் மூலியமாக எனக்கு நன்மை நடக்கிறது ஐயா, அதனால் எங்களோடு அதை உடைக்கப்பட்டு விட்டது. நன்மை பெற்றுக்கொண்டிருக்கிற இடத்தில் அந்த துறவு மூடப்பட்டு விட்டது, தகர்த்துக்கப்பட்டு விட்டது, இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு அந்த நன்மை இப்பொழுது கிடைக்கவில்லை. உடனே திரும்பி வருகிற பொழுது நம்ம என்ன செய்வோம், கட்டி தழுவி முத்தமிட்டு பக்கத்தில் வைத்து கொள்வோம். இது மாம்சத்தின் கிரிய. ஆனால் ஆவிக்குரியவன் அப்படி அல்ல. ஆவிக்குரியவன் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் விளைஞ்சலையும் வருகிறவன் அல்ல. இது பழக்கமே அதிகாலை ஜெபம், அதிகாலையில் எழும்புகிற பழக்கமுடையவர்கள். ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களிலே, ஆவிக்குரிய கலாச்சாரங்களிலே இது ஒன்று. அப்படியே ரத்தத்தோடு ஊறி இருக்கணும். ஏன்னா காலைதோறும் கர்த்தர் தட்டி எழுப்புகிறார் என்று நேற்று பார்த்தோம். இன்று கர்த்தர் தட்டி எழுப்பினாலும் நாம் திரும்பி படுத்துக்கொள்ளுகிற சூழ்நிலைகள் வருகிறது உண்டு. இப்பொழுது இந்த மனுஷன் என்ன செய்கிறான், அவர்களை அனுப்பிவிடுகிறான். அனுப்பிவிடுவதற்கு மனம் இருக்கிறதா? திருமணமானாலும் பெண்ணை தன் வீட்டில் வைத்திருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான விசுவாசிகள் உண்டு, உலகம் முழுவதும் சொல்லுகிறேன். அது என்னமோ அவர்களுடைய பலவீனம் அல்லது அவர்களுடைய பலத்தை காட்ட நினைத்து சில சமயத்தில் பெண்ணை தன்னோடு வைத்து கொள்ள விரும்புவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போக வேண்டும். இவன் அனுப்பினா தானே அவன் போவான். இது புற ஜாதி. ஆனால் சில சமயத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதன்படி செய்கிறதற்கு விசுவாசிக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? மாம்ச பலவீனம். ஐயா குடிக்கவில்லை, புகைக்கவில்லை, வேசித்தனம் செய்யவில்லை. நீங்கள் இந்த போதையில் இருக்கிறீங்க இல்லையா, சொந்த ஜனத்தின் மத்தியில் அந்நிய ஜனத்தை சொந்த ஜனமாக பார்ப்பாங்க, சொந்த ஜனத்தை அந்நிய ஜனமாக பார்ப்பாங்க. இது ஏறத்தாழ இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு போராடுகிறது போல சில சமயத்தில் அவர்கள் தம்மோடு தக்க வைத்து கொள்ள நினைப்பார்கள். ஆனால் ஈசாக்குன்ற தேவ மனுஷனுடைய ஞானம், அதான் அதிகாலை ஜெபம் செய்கிற ஜனங்கள், அதிகாலை பழக்கம் இழுக்கிறவர்களுடைய ஞானம் பெரிதாக இருக்கும். நம்ம அதனால்தான் பார்ப்பார்கள், அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். கர்த்தர் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களிடத்திலே அதிகாலை ஜெபம் இல்லை. அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு மெய்ப்பன் இல்லை, மெய்ப்பன் சொல்ல கேட்கறதுலாம் எழுதப்பட்டிருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. அறிவை வெறுத்த ஆசாரன் தான் காணப்படுகிறான். இது ஆனாலும் விசுவாசிக்கு நல்ல அதிகாலை ஜெபம் இருக்கிற பொழுது, நல்ல ஆவிக்குரிய தலைமைத்துவம் கிடைத்தாலும் அதை தக்க வைத்து கொள்வதற்கு இது கிருபை பாராட்டும். சில சமயத்தில் நல்ல ஆவிக்குரிய தலைமைத்துவம் கிடைத்தாலும் சுற்றி முற்றி பார்ப்பார்கள், சபையினுடைய பின்னணியை பார்ப்பார்கள், முன்னணியை பார்ப்பார்கள், எவ்வளோ பேர் இருக்கிறான்னு பார்ப்பார்கள், கர்த்தரை விட்டுருவாங்க. இதெல்லாம் மாம்ச பலவீனம். எத்தனை பேர் வந்தால் உனக்கு என்ன வந்துச்சு? உன்னிடத்தில் கர்த்தர் இடைப்படுகிறாரா? தேவ வார்த்தை ஆத்துமாவை சந்திக்கிறதா? நான் பரிசுத்தம் அடைகிறேனா? எனக்கு எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா? இவ்வளோ தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, சத்தியம் போதிக்கப்பட்டுக்கிறது, சத்தியம் வந்து சேர்க்கிறதா, சத்தியனை விடுதலை தருகிறதா, சுகத்தை தருகிறதா, திருப்பு முனை கொடுக்கிறதா, நான் மாறி இருக்கிறேனா? அப்பொழுது என்னை சுற்றில் எல்லாம் மாறுதல் கிடைக்கும், மறுரூபம் உண்டாக்கும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில சமயத்தில் பிசாசு பார்வையை வஞ்சிப்பான். இந்த ஒன்று தக்க வைத்து கொள்ள விரும்புவான், இல்லாவிட்டால் அனுப்பிவிட மறுதளிப்பான், இல்லாவிட்டால் பெருந்திரனில் போய் அந்த மூழ்கி போய் விடுவான். எல்லாரும் போகிறார்கள், நானும் போகிறேன். எதற்கு போகிறான் என்றே தெரியாது. இந்த இடத்துல அனுப்பி விடுகிற அந்த பக்குவம் வருகிறது. அந்த அனுப்பி விடுகிற பக்குவம் சில ஜனங்களுக்கு வருகிறது இல்லை. என்னோடு இரும், என்னோடு இரும், என்னோடு இரும். எல்லாருக்கும் சில ஜனங்கள் அவளுக்கு பிரியமானவர்கள் கூட இருக்கிறது விரும்புவார்கள். ஆனால் அதே சமயத்தில் அனுப்பி விடுகிறது எப்படி அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோடு போய்விட்டாங்க. ஆவிக்குரிய ஜனங்கள் எப்படி கழுத்தை பிடித்து வெளி தள்ளும் பாரு, இதை பண்ணுவோம் பாரு, அதை பாரு, நல்ல விதமாக நீ வலது புறம் வந்தால், நீ கிழக்கே வந்தால் நான் மேற்கே போகிறேன், நான் மேற்கே வந்தால் நான் கிழக்கே போகிறேன், நீ வடக்கே வந்தால் நான் தெற்கே இருக்கிறேன் என்று தகப்பன் போதித்தது லோத்தினிடத்தில். தகப்பனாகிய ஆபிரகாம் லோத்துக்கும் தகப்பனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருகிற பொழுது, நாம் சகோதரர் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். பாருங்க, ஆவிக்குரிய மனுஷனுடைய குலலட்சணங்கள், வஸ்திரம் ஒன்றும் இங்கே செய்யாது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் இந்த வஸ்திரத்தை குறித்து அதிகமாக சொல்லுகிறேன்னா, அது ஒரு மாயிலே உலகம் போய் கொண்டிருக்கிறது. என்ன தவறு செய்தாலும் எல்லாருமே இப்பொழுது வெள்ளிஞ்சொல்லியமாக தான் வருகிறான்.
ஆனால் வெளியில் தோற்றத்தில் என்ன நடக்கிறது என்றால் இவர்கள் ரொம்ப உத்தமர்கள், அதனால்தான் இந்த வஸ்திரத்தில் இருக்கிறதாக ஒரு நினைவு இருக்கிறது. சிலர் இதை பிரதிஷ்டையாய் கர்த்தர் கொடுத்திருந்தால் அது அவர்களுடைய பாடு, கர்த்தருடைய வழிகள். ஆனால் அதை பார்த்து இது சூடு போட்டுக்கிறதா இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்லுகிறேன், வெண் வஸ்திரத்துக்கு நான் விரோதி அல்ல, அந்த திருசபையின் கீழ் தான் நான் வந்திருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் நியாயமாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், மாயைக்குள்ளே நடத்தக்கூடாது. இந்த இடத்துல அவர்களை சமாதானமாய் அனுப்பி விடுகிறீர்களா? எதனா இருக்கட்டும், கருத்து வேறுபாடு தான். ஆவிக்குரியவனுக்கு முதலிலே எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ, எப்பொழுது அவன் அபிஷேகத்தை பெறுகிறானோ, எப்பொழுது தேவனுடைய சத்துவம் அவனுடைய வாழ்க்கையிலே பாய ஆரம்பிக்கிறதோ, வல்லமை ஒரு காரியங்கள், உடனே அவனுக்குள்ளே அவனை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு விதமான கருத்து வேறுபாடுக்குள் வருவாங்க. இது உலக நீதி. ரட்சிக்கப்பட்டவர்கள் இதை கடந்து செல்லுகிற பாதையாக வழித்தடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் எப்படி அந்த ஆட்சேபனைகளை சந்திக்கிறீர்கள் என்பதில் தான் ஞானம் இருக்கிறது. இந்த இடத்துல நீ மறுபடியும் எகிப்தியனாகவும் மாற முடியும். அதாவது எகிப்தினா மறுபடியும் நீங்கள் பாவ ரூபத்தை எடுக்க முடியும். மறுரூபம் போய் பாவ ரூபம் வந்துடும். இது பிரச்சனை அந்த மாதிரி வந்து கொண்டு இருக்கும். ஒன்றும் இல்லாத விஷயத்தை சீண்டி சிலாவளித்தனம் பண்ணி சண்டை வலிக்கிறான்னா என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அந்த பாஷையில் பேசினா தான் புரியும்னு சில சமயத்தில் மாம்சம் கிரியை செய்யும். சில சமயத்தில் அவன் ஒப்புரவாகி வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த பழைய பகைய மனசில் வைக்கவில்லை. ஈசாக் கர்த்தர் உமோடு இருக்கிறாராமே என்று புறஜாதியர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்குள்ளே இவனுடைய பெருக்கத்தை கண்டு பயம் வருகிறது. இந்த ஜூன் மாதம் கடைசியிலே 30ஆம் தேதியிலே இந்த வார்த்தை 2024 நான் சொல்லுகிறேன். நீ வருகிற நாட்கள் ஜூலையிலிருந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஒன்று உண்டாகும். எது பகைத்ததோ அது உன்னுடைய வாசலில் நிற்கும். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் எழுப்பினால் அவர்கள் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தர் உரைக்கிறார். ஆனால் வருகிறவர்களை சமாதானத்தோடு திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் நீங்கள் அவர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாது. இது புறஜாதி. அது ஏதோ ஒப்புரவாகிறது. சரி, ஒப்புரவாகும், நல்லது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உங்களுக்கு ஜூலை மாதம் சமாதானம். நாளை காலையிலே சர்வீஸில் இதெல்லாம் சொல்லலான்னு நான் நினைத்தேன். ஆனால் ஆவியானவர் வேறு செய்தி வைத்திருக்கிறார். நாளைக்கு உங்களுக்கு சமாதானம், நாளையிலிருந்து சமாதானம், இன்றையிலிருந்து இந்த மணி நேரத்திலிருந்தே சமாதானம். காரணம் என்ன? நான் ஜெபிக்கிறேன் உபவாசிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டீங்க. இனி நிலுவையிலே காரிய நடைமுறையிலே காணப்பட போகிறது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு கூட இருந்து சமாதானமாக இருக்கும்படி செய்வான். பகைக்கிறவன் எழும்புவான். இது பாக்டீரியா மாதிரி. இவன் ஒப்புரவாயிட்டு போவான், இவன் அண்ணன் பகைப்பான். அண்ணன் ஒப்புரவான், தம்பி பகைப்பான், மாமன் மச்சம் பகைப்பான். இவன் குடும்பம்னு சொல்ல. இது நீங்கள் நாள் முழுவதும் நீங்கள் கல்லறைக்கு போய் சேர்க்கிற நாள் வரைக்கும் ஆட்சேபனைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். உன் மீது தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். ராஜரீகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அதை பார்த்து கொண்டு பிசாசு சும்மா இருப்பதில்லை. உங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவின் கனிகளை நிர்மூலப்படுத்தும்படி இத்தகைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஜூலை மாதத்தில் சந்திக்க நேரிடும். கவலை கொள்ளாதிருங்கள். சமாதானத்தோடு அவர்களை அனுப்பி வைக்க பாருங்கள். நீங்கள் போயிடாதீங்க, அவர்களை அனுப்பி வைங்க. அவர்களை தக்க வைத்து கொள்ளாதீங்க. இப்பொழுதே தேவ ஆலோசனை சொல்லுங்கள். சில சமயத்தை பார்த்தல பரவசமாயிடும். மனம் பலவீனம், மாம்ச பலவீனம். இது வேசித்தனம்லாம் இல்லை. ஐயோ நம்ம எப்படி இருந்தோம், எப்படி பழகினோம், எப்படி இருந்தோம். அந்நிய தேசத்தில் போய் விதைக்கிறான். அங்கு விருத்தி கர்த்தர் அனுப்புகிறார். தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மழையை கொடுக்கிறார், பனியை கொடுக்கிறார். பூமியினுடைய எல்லைகளிலே பெரிய விளைச்சல் வருகிறது. 100 மடங்கு. ஒன்றும் தவறவில்லை. உன் ஜெப குறிப்புகள் ஒன்றும் தவறப்போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் எழுதி வைத்து ஜெபித்தாலும், மனதில் அடித்து மார்பில் அடித்து ஜெபித்தாலும், குமுறி குமுறி ஜெபித்தாலும் கேட்கப்படாத ஜெபங்கள் எல்லாம் இந்த நாளிலே கேட்கப்பட போகிறது. அதிகாலை ஜெபம் வீண் போகவில்லை. ஐயா என்னெல்லாம் பகைக்கிறான், எனக்கு ஏதாவது செய்யுமெல்லாம் கேட்கவில்லை. என் பாட்டுக்கு உழைத்து செய்து கொண்டு போகிறார் ஈசாக் ஐயா. வர வேண்டியது சேரும். கவலை கொள்ளாதிருங்க. வர வேண்டிய ஜனங்கள் சேருவார்கள். வர வேண்டிய நட்புறவுகள் தானாய் சேரும். உடைக்கப்பட்டது மறுபடியும் புதுப்பிக்கப்படும் என்பதுதான் தீர்க்க தரிசன தோனி. உடைக்கப்பட்டது மறுபடியும் புதுப்பிக்கப்படும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே. அடுத்ததாக ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஈசாக்கினுடைய மகன் யாக்கோப், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்ப்பு முனை நடக்கிறது.
அவர் என்ன செய்கின்றார் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 28வது வசனத்தில் மட்டும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், ஆதியாகம புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் இந்த இடத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்தில், அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்க்கிறார். கல் தான், தலைக்கு கல் தான் அது. இப்பொழுது அதற்கு எண்ணெய் வார்க்கிற பொழுது அது தூணாக நிறுத்தி அது மீது எண்ணெய் வார்த்து அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே வரைக்கும் ஊருக்கு லூஸ் என்று பேர் இருந்தது. பல்மி இனி வருகிற நாட்கள் லூஸெல்லாம் பெத்தேலாக மாறும். எதெல்லாம் லூஸாக இருக்குதோ அது நம்மக்கிட்ட இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் லூஸாக தான் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? இனி அது மேலே அபிஷேகம் வருகிற பொழுது லூஸ் எல்லாம் பெத்தேலாக மாறும். லூஸ் பைய இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன பண்ணுறது, நம்மளால் அடிக்க முடியல, திட்ட முடியல. பிள்ளையாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், குடும்ப அங்கத்தினராக இருக்கலாம், லூசு பையன்னு சொல்லிகிட்டே இருப்போம். இது இடம், அந்த ஊருக்கு பேர் லூஸ். அது எபிரேய பாஷையில் லூஸ்னா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ் பாஷையில் லூஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். லூஸு பெத்தேல் ஆகுமா? ஆகும் ஐயா, அபிஷேகத்தால் ஆகும். அந்த அபிஷேகம் எப்போ பண்ணுறது? அந்த அபிஷேகம் எப்படி பெறுகிறது? காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல மனுஷன் வருவதற்குத்தான் இந்த தரிசனத்தை ஆண்டவர் கிருபையாக யாக்கோபு கொடுக்கிறார். தரிசன வாசிகள், தரிசனத்தை பெறுகிறவர்கள் புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நல்ல எண்ணத்திலே, நல்ல ஒரு முகாந்திரத்திலே கர்த்தருங்களுக்கும் எனக்கும் இதை அருள் செய்கிறார். இதை அபிஷேகம் வந்த உடனே வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு பாருங்க, ஆண்டவரே என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து, அடிப்படைக்கே நம்ம ஆட்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது ஜபம் பாருங்க எப்படி இருக்கிறது. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். விசுவாசி கஷ்ட காலத்தில் உடுக்க உடை இல்லை, ஆகாரம் இல்லை, இருக்க இடம் இல்லை, அடிப்படைக்கே கேள்விக்குறி. இருக்கிறது மட்டும் ஒரு கல் தான். அது தலைக்கு வைத்து படுத்து கொண்ட கல். அந்த தரிசனம் இவனை மாற்றி அமைக்கிறது. இதுவும் நாங்கள் படுத்து உருண்டு குடும்பம் நடத்தின இடம்தான். இது அப்படியே ஒரு தரிசனம் மாற்றி அமைத்து இன்று ஆலயமாய் மாற செய்து இன்று அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற செய்திருக்கிறார். முதலிலே இதே இடத்திலே என் வீடு இருந்தது. அதில் எல்லாம் விக்கிரகாரம் நடந்தது. கர்த்தர் எங்களை சந்தித்தார். பல ஆண்டுகள் கழித்து இதை ஆலயமாய் கர்த்தர் அந்த வீட்டை இடித்து கட்டிடமாய் ஆலயமாய் கட்டி எழுப்பி அதில் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. உங்களுக்கு ஒரு தரிசனம், ஒரு இரவு போதும் வாழ்க்கையை மாற்றி அமைக்க. ஒரே இரவிலே செங்கடல் திறக்கப்பட்டது. நேரம் இல்லையா, விடிந்தால் கல்யாணம், ஒன்றும் கையில் காசு இல்லை. விடிந்தால் இதெல்லாம் வருவான் கொடுத்து தீர்க்க வேண்டிய காரியம். விடிந்தால் நமக்கு தேதி கொடுக்கப்பட்ட தவணை முடிகிறது. விடிந்தால் நான் சொல்கிறேன், இரவில் உனக்கு அற்புதம் நடக்கும் ஐயா. இரவில் உனக்கு அற்புதம் நடக்கும். நித்திரை இன்பமாக இருக்கும். இதுவரை என்னமோ இஷ்டத்துக்கு தூங்காமல் பகல போல இரவு பகலை போல. சில சமயத்தில் அந்த சோதனையின் காலம் என்ன செய்யும் என்றால், எதிர்காலத்தில் நினைத்தால் தலையணையெல்லாம் கண்ணீராய் போய்விடும். இந்த தேவனை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த விசுவாசம் என்னவென்று கேட்டால், நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாம் அவருடைய உள்ளங்கரத்திலே கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்முடைய எதிர்காலத்தை உள்ளங்கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறார். இவனுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. தம்மிடத்தில் இருக்கிறது எதையாவது ஒன்று தேவனுக்கு ஒன்று செய்ய வேண்டும். ஏதோ அவன் இடத்தில் இருக்கிறதை தேவனுக்கென்று அவன் செய்ய வேண்டும். என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அடிப்படை இவனுக்கு அடுத்த விலாசம் கூட கிடையாது. எங்கு போய் சேர போகிறான் என்றும் தெரியாது. ஆனால் வீட்டிற்கு சத்தியமாய் போக முடியாது. வீட்டில் பெரிய கலவரமாகிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், 30ஆம் தேதியில் ஜூன் மாதத்தில் உனக்கு புதிய வழியை நான் திறக்கிறேன். பழைய வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நீ பார்க்க போகிறாய் பெத்தேலினுடைய அனுபவம் என்ன என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை உலகம் காணப்போகிறது. இது ஆரம்பம்தான். ஆரம்பம். எவ்வளோ முதலீடு? ஒரு முதலீடும் இல்லை. தேவ தரிசனம் இலவசமாய் வருகிறது. கர்த்தர் தரிசனமாகிறார். ஒரு தரிசனம் அவன் கண்டு பயப்படுகிறான். தேவனுடைய பயங்கரம் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சந்திக்கிறது.
அது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அவன் மனம் புரிந்து விடுகிறது. ஆத்துமாவுக்கு தேவன் ஒரு மனிதனுக்கு விளக்க ஆரம்பித்தால் மனுஷன் போட்டு படாத பாடுபடுவான் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள. ஆனால் தேவன் விளக்க ஆரம்பித்தார், அதாவது கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தால் சனப்படுதில் அது உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். காலைதோறும் தட்டி எழுப்புகிறார்னு சொன்னலையா நேற்று? காலைதோறும் எழுப்புகிறார் இருக்கிறார். கல்விமான நாவை கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளவனை போல என் செவியை கவனித்திருக்க செய்கிறார். இதெல்லாம் அதிகாலையிலே நடக்கிற ஆய்வுகள். இதெல்லாம் ஏர்லி மார்னிங் ஆப்ரேஷன். நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எழுந்தால் அனுகூலங்கள் இப்படியெல்லாம் வரும். அதோடு நான் நிறுத்திக்கொள்கிறேன். எழும்பலைன்னா உங்களுக்கே தெரியும் நடைமுறை என்ன போயின்னு இருக்குது, அப்படியே போயின்னு இருக்கும். 8 மணிக்கு எழுந்து உசுன்றது புஷ்ன்றது, அப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து 10 மணிக்கு பையில் விடுறது, இதெல்லாம் வந்து நம்முடைய கால வேலைகளை நம்மையே நாசம் பண்ணி கொள்ளுகிறோம். எது இருக்கிறதோ இல்லையோ உனக்கு நேரம் இருக்கிறது ஐயா, எது இல்லையோ அதே பார்த்து கொண்டிருப்பான் மனுஷன். உனக்கு நேரம் இருக்கிறது. நேரம் இருக்கிறதுன்னா நான் நேரம் இல்லைன்னு, காலம் இல்லை, இனி எல்லாமே முடிந்தது, காலம் சமீபத்தாயிற்று. சர்ச்சைக்கு போனால் அதான் சொல்கிறாங்க, காலம் சமீபத்திருக்குது, மனம் திரும்புங்க. கட்டணம் செலுத்தப்பட வேண்டியது பண்ணால் இது கடைசி நாள், கட்டணம் கட்டியே ஆகணும், இல்லை அவன் வெட்டி போடுவான். இணைப்புகளை துண்டிக்கப்பட்டுரும், கதவுகள் மூடப்பட்டுரும். எங்கு பார்த்தாலும் காலம் சமீபத்திற்கு. நான் சொல்லுகிறேன், அந்த காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திரையில் செலவழிக்கிற பொழுது அது நமக்கு பாதகமாய் முடியும், அது சாதகமாய் முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை தூணாக நிறுத்தி அபிஷேகம் பண்ணுகிற அந்த பக்குவம், அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது உடனே ஆவியானவர் அவனுடைய இருதயத்தை கிரியை செய்கிறார். இந்த இடத்துல விமர்சகர்களுக்கு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அபிஷேகம் என்று சொல்லுகிற பொழுதே அடுத்த வரி அவனுக்கு தசமபாகம் என்பது மனதில் வருகிறது. செலுத்துகிறானும் செலுத்தலையோ ரெண்டாவது. செலுத்தணுன்ற ஒரு அறிவாவது இருக்கிறது, தசமபாகம் என்ற ஒரு அறிவாவது இருக்கிறது. அதுவே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் தூங்கத்தை போல நடிக்கிற ஜனங்க எல்லாம் இருக்கிறது. அது எதுக்கு? போதகர் செழிக்கிறார் என்ற ஒரு பானம் அந்த மாம்ச கண் வந்துடும் இல்லையா? இது இவனுடைய அடிப்படை தேவையில் மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். பணம் வரும் என்றதெல்லாம் ஒரு திசையும் தெரியவில்லை, ஒரு வழியும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் சொல்லுகிறான், தசமபாகம் நான் கொடுப்பேன். எனக்கு தெரிந்த அன்பான விசுவாசிகள் இன்றும் இருக்கிறாங்க பூமியில். கடன் வாங்கினா அதில் வந்து தசமம் கொடுப்போம். லோன் போட்டு வந்தால் அதில் தசமம் கொடுப்போம். அதில் என்ன விசுவாசம்னா, அந்த லோனை அடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். அதை நானும் சில இடத்துல பண்ணி பார்த்தேன். கடனை அடைஞ்சது கர்த்தரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாராவது லோன் வாங்கி யாராவது தசமம் கொடுப்பாங்களா? சம்பளம் வாங்கினாலே கொடுக்க மாட்டான். ஆனால் எனக்கு அந்த மாதிரி விசுவாசிகளே கர்த்தர் கொடுத்துருக்குறான். லோன் வாங்கி அதில் தசமம். நான் தான் அதை பைத்தி கர்த்தனமாக அதை செய்கிறேன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதிலே கர்த்தருடைய கிருபை. கடன் வாங்கி எத்தனை பேர் செத்துட்டு பிள்ளைகளை பிரச்சனைக்குள்ளே மாற்றிட்டு போகிறான். லோன் வாங்கி தசமம் கொடுக்குறவன் அவன் நாட்களுக்குள்ளே அந்த கடனே அடைப்பான், ஜெயத்தோடு வெளியே வருவான். யாருக்கும் பிரச்சனை இருக்க, வாங்கினதுன்னு தெரியாது, கொடுத்ததும் தெரியாது. இந்த கடன் வாங்கின தொகைக்கு தசமம் அவங்க செலுத்துகிற பொழுது அதனுடைய சுகமே வேறு. நானே கடன் வாங்குகிறேன், கடன் கேட்குறதுல 100 ரூபா கேட்டால் 80 ரூபா தர்ற உலகம் இது. உதாரணம் சொல்கிறேன். அந்த 80 ரூபாயில் 8 ரூபா கொடுத்தாலும் 72 ரூபா ஆகும். நமக்கு தேவையோ 100 ரூபா, வந்ததே 80. அதுலேயும் தசமம் வாங்கினா எப்படி? அது தான் ரகசியம். பற்றாக்குறை பற்றி எரிகிறது. இந்த நேரத்தில் என்ன செய்கிறது? நான் நிர்பந்திக்கவில்லை, இது உங்கள் வசத்தில் விடுகிறேன். அதனால தான் சொன்ன விமர்சகர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது விமர்சனம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை. இது சத்தியம், அது சத்தியமாக போதிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி பண்ண வருவானானால் கர்த்தர் தேவனாக இருப்பார். எல்லாவற்றையும் தசமாக செலுத்துவேன் என்று பொருத்தனையாகவே பண்ணிக்கொள்ளுகிறார். கடைசியில் அது பெத்தேலுக்கு மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். 20 ஆண்டுகள் கழித்து நம்மால் மறந்துட்டார், பெத்தேல் என்ற ஒரு இடத்தை மறந்துட்டார். இதுதான் விசுவாசிக்கு ஒப்பனையாக இருக்கிறது. விடுதலை பெற்ற இடத்தை மறந்து விடுகிறான். ஆனால் விடுதலை பெறுவதற்கு முன்பு விடுதலை பெற்ற இடத்தை பார்க்கிறோம். ஐயா, அது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. இது மகா பெரிய பயங்கரம். மேகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நித்திரை தெரிந்து விழித்த பொழுது இந்த உணர்வு வருகிறது. தூங்குற வரைக்கும் இந்த உணர்வு வராது. ஆவிக்குரிய தூக்கம் இருக்கிறது இல்லையா? அது இருக்கிற வரைக்கும் தேவ ஸ்தலமும் தெரியாது, தான் வீட்டு கட்டிலறையும், அதாவது தன்னுடைய கட்டிலறையும் தெரியாது,
எங்கே உட்காந்தாலும் பிரசங்கம் ஆரம்பித்தோன்னு இவன் ஆரம்பிச்சிருவான், தூங்குவான். ஃபேன் எங்கே வருதுன்னு பார்த்துக்குவான், தூண் எங்கே வருதுன்னு பார்த்துக்குவான், முகம் மறைச்சி தூங்குவான். சில பேர் வெளியரங்கமாகவே பார்க்கட்டும்னு சொல்லியும் தூங்குவான். அது அவங்களோட இஷ்டம். ஒரு ஊரில் என்ன நடந்துச்சுன்னா, பிரசங்கம் பண்ண போன இடத்துல ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம். பக்கத்துலலாம் வந்துட்டாங்க சண்டைக்கு. நான் மெதுவாக தான் பேசினேன். எனக்கு முன்னாடி பாடினார், நல்ல உற்சாகமாக பாடினார். கேட்டால் அவர் அப்புறம் சொன்னார், நீங்கள் வந்திருக்கிறீங்க கெஸ்ட்டு ஸ்பீக்கர், நீங்கள் வந்திருக்கே சந்தோஷத்தில் நல்லா உற்சாகமாக குடும்பமாக பாடுற குடும்பம். அது அடி மோளங்கள்லாம் அடித்து பசங்க பிள்ளை மனைவி எல்லாம் சேர்ந்து வாசிக்கும். போதகர் குடும்பம். ஆராதிப்போன்னு எல்லாம் அடித்து கலப்பிட்டாங்க சத்தத்தை. அக்கம்பக்கத்துலலாம் வந்துட்டான். செய்தி முடிகிற நேரத்தில் அது எப்படி அந்த சத்தம் வரும்? இவன் போய் பாட்டுற ஆராதனையில் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரான். அக்கம் பக்கத்தில் இருக்கவன் ஜனத்திரளோடு வந்தால் தானே மரியாதை இருக்கணும். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். உள்ளே வந்துட்டான். நேராக வந்துட்டான். என்னையா சத்தம் போடுற நீ? என்ன அப்படி பாடுற நீ? நானா பாட்டா எனக்கா? நான் சொல்ல முடியுமா அவர் பண்ணது என் மேலே பழி போடுறீங்கன்னு? சரி, என்ன விஷயம்? இறங்கி வா. இறங்கலாம் முடியாது, அங்கேருந்தே சொல்லு. பலிபீடத்தில் என்ன சத்தம் வருது? இப்படியெல்லாம் பாடுறீங்க ஆடுறீங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. பாஸ்டர் கம்மன் இருக்கார், அந்த குடும்பமே மௌனமாக இருக்குது. நான் தான் பாடினேன்னு சொன்னாலும் என்ன, அவர் மேலே விழுந்த தண்டனை என்ன, என் மேலே விழுந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவர் கம்மன் இருக்கார். பாஸ்டர் இல்லையா? அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சத்தம் தான் பிரச்சனை உனக்கு. ஆமாம், இதை பார், எதிர்க்க ஒருத்தன் தூங்கின்னு இருக்கான், உள்ளே ஒருத்தன் தூங்கின்னு இருக்கான். அவ்வளோ சத்தத்தில் ஏஞ்சிக்கிறானா பார்த்தியா? அவன் நல்லா தூங்கின்னு இருக்கான். சர்ச்சில் உட்காந்து தூங்கின்னு இருக்கான். இவ்வளோ சத்தத்தில் இவனே தூங்கின்னு இருக்கிறான். பக்கத்து வீட்டில் இருக்கிற உனக்கு வந்து சத்தம் வந்து கிழிக்கிறா. இவ்வளோ சத்தம், இவ்வளோ பாட்டு, இவ்வளோ ஆர்ப்பரிப்பெல்லாம் நடக்குது. எப்படி தூங்கின்னு இருக்கான்? உன் தூக்கம் போச்சுன்னா அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. சத்தம் கம்மியாக வச்சுக்கிறோம், அது வேணால் சொல்லு. ஆனால் இதனால உன் நித்திரை கெடுதுன்னு சொல்லாது. உள்ளே 2-3 பேர் தூங்கின்னு இருந்தால் எல்லாரையும் காமிச்சு அவன் இன்னும் தூங்கின்னு தான் இருக்கான். உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமே தூங்கின்னு இருக்கான். எப்படியெல்லாம் வராங்க பார்த்தீங்களா சபைக்கு? சைக்காலஜிக்கல் டிஸார்டர்லாம் இருக்குது, இன்சோமேனியாலாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. இது நல்லா முட்டை தின்ட்டு வந்து தூங்குறது. 11 மணிக்கு ஆராதனை வைக்காத காரணமே அதான். 8 மணிக்கு வச்சதுக்கான ஞானமே தான். இது 11 மணி 10 மணிக்கு மேலே வச்சா அங்கே இட்லி கறிக்குழம்பு சாப்பிட்டு இங்கே வந்து தூங்கி குர்றணும். மைக்கு சத்தம் போடுதா, இவன் பண்ணுறானான்னு தெரியாது. இவன் பண்ண நமக்கு இன்னும் கஷ்டமாயிடும். அதிகாலை என்பது இவனுக்கு அப்போ தான் சர்வீஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் அவன் கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா பேசுகிறாரு, ஒரு பட்டிமன்றம் நடக்குதான்னு கேட்டான் ஒருத்தர். சர்ச்சை ஆராதனையில் சண்டைக்கு வந்தவன் அந்த பேச்சிலே அவன் தொடப்பட்டு இது பட்டிமன்றம் நடக்குதா, தமாஷா பேசுகிறார் அவருங்க. சரி அவன் தூங்குறத பார்த்துட்டு சிரிச்சுனே போயிட்டாங்க எல்லாம். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, சபைக்குள்ளே இது நடந்து கொண்டிருக்கிறது. நித்திரை தெளிந்த பொழுது தான் இந்த தேவனுடைய வீடு என்று தெரியும். இது வேறு இனத்தில் இருக்கும், வேறு போதை இருக்கும், உலகத்தின் ஆவி இருக்கும். ஜனங்களை பார்ப்பாங்க, வருமானத்தை பார்ப்பாங்க, சபையில் வருகிற ஜனங்களுடைய தோற்றத்தை பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்கள் திறந்த பொழுது, நித்திரை தெளிந்த பொழுது கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறியாது இருந்தேன் என்று. உள்ள நாள் தெரியலையா, டக்குன்னு இருந்ததை எடுத்து வச்சு இது தேவனுடைய வீடாக மாறுவதாக, தேவனுடைய வீடாக மாறுவதாக. இதெல்லாம் முதல்ல கட்டுகிற பொழுது சாதாரண ஒரு லோடு கல் வந்துச்சு. அதிலிருந்து இருந்து விசுவாசத்தில் ரூஃப் போடுற வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பேங்க் லோன் போகும். கொஞ்ச பலத்தோடு எதை கர்த்தருக்கு நீ செய்தாலும் அதை கர்த்தர் வர்த்திக்க செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். கண்கள் திறக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல ஒரு இடம் மாறுதல் இவனுக்கு வருகிறது. யாக்கோபு ஒரு புதிய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த தரிசனம் அவனை முன்னே போக செய்கிறது. போக வழி தெரியல, என்ன செய்யறதுன்ற தெரியல. மனுஷன்கிட்ட கேட்டாலும் அது யாரும் இல்லை. கர்த்தருக்குள்ள வழிநடத்த ஆளும் இல்லை. கர்த்தரே இறங்கி வருகிறார். அடுத்தது இவனுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 29வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீர்த்திசையார் தேசத்தில் போய் சேர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தடுத்து வாசிங்கனாக்கா அவனுக்கு துறவுகள், அதாவது வழிகள் திறக்கப்படுகிறது. 3 ஆட்டு மந்தைகளை கண்டான். கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அதுதான் இவன் வியாபாரம் ஆரம்பிச்சிருச்சு. ஈ ஸ்டார்டட் இஸ் பிஸ்னஸ். அவனுக்கு ஜோலி கிடச்சிருச்சு. ஆடு இருக்கிறது, கிணறு இருக்கிறது, கல் இருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு அரசியல் நடக்கிறது.
இந்த பெண்கள் ஆடு மேய்க்கிறார்கள், அதை தண்ணி காட்ட முடியல, அங்கே இருக்கிற மேய்ப்பர்கள் அதட்டுகிறார்கள். கல்லை புரட்டுறதுக்கு ஆண் சிங்கம் இல்லை, ஆண் சிங்கம்னா அந்த மாதிரி இல்லை. இது கல்லை புரட்ட போகிறேன்னு போய் ராகேலை புரட்டி போட்டான். இருந்தாலும் யார்? யாக்கோப் டக்குன்னு முத்தம் கொடுத்துட்டார். ராகேல் அவ்வளோ அட்ராக்ஷன். தசமாங்க செலுத்துறேன்னு சொன்னவன், தேவனை தரிசித்தவன், தேவனுடைய வீடியோ இல்லாமல் அப்படியெல்லாம் சொன்னவன் டக்குன்னு மாறிட்டான். அதான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் கிட்டெல்லாம் ஜெபிக்கிறான், உபாசிக்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவெல்லாம் நம்ப முடியாது. சொல்கிறேன், அது முத்தம் கொடுத்து போய் மாட்டிக்கிச்சு. அதுதான் மேட்டர், அதுதான் சொல்ல வரேன் நான். டக்குன்னு அந்த உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து நடந்து கொள்ளணும். உனக்கு வழி திறக்கப்படுகிறது. என்ன வழி திறக்கப்படுகிறது? இங்கே வேலை இல்லை, வெட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. யாக்கோபுக்கும் ஆட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது. வழி திறக்கப்பட்ட உடனே அடிமைத்தனத்துக்குள்ளே போய் மாட்டக்கூடாது. இவன் மட்டும் மொத்தம் கொடுத்தான்றதை வீட்டுக்கு தெரிஞ்சவனே அவன் என்ன பண்ணிட்டான்? ராகேலில் திருமணம் செய்ய போகிறான். ராகேலுக்காக என்ன செய்கிறேன்? ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்காக. அது மாமா பொண்ணுன்றது ரெண்டாவது. முதல்ல மாமா பொண்ணே லேயாலாச்சு கட்டணுவானா அவன் கூச பார்வை கொண்டது. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டக்குன்னு முத்தம் கொடுத்துட்டான். இது புக் பண்ணுற மாதிரி, இது எனக்குரியது என்று சொல்கிறது போல் தன்னுடைய அன்பை வெளிப்படுறதுக்கு டக்குன்னு முத்தம் கொடுத்துட்டான். இது அந்த காலத்து கலாச்சாரம்லாம் நினைக்காதீங்க. ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்து இவன் கன்வே பண்ணிட்டான், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுன்னு. அந்த காலத்து கலாச்சாரம்னா லேயாளுக்கும் 2 முத்தம் கொடுத்துருக்கணும். ஏன் 2 முத்தம்னா அது கூச்சப்பாரு. ஒரு வாட்டி கொடுத்தா 2 வாட்டி தெரியும், அந்த மாதிரி. சரி, லேயாளுக்கு கொடுக்கல, ராகேலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராகேல் 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 கடைசியில் போய் பார்த்தா ராகேலுக்கு இப்படி காமிச்சு இப்படி எடுத்துன்னு போயிட்டான். ராகேலை காமிச்சு லேயாலை கல்யாணம் பண்ணி வச்சு மறுநாள் அதிகாலையில் தான் அதுவும் தெரியுது நம்மளுக்கு. நீங்கள் அதை வாஸ்து பார்த்தீங்கன்னு தெரியும். அதிகாலையில் பார்க்கிறார். அட பாவீங்களா, முதல் நாளில் பார்த்து அதிகாலையில் திறந்தோம், பெத்தேலை உருவாக்கணும், தேவனுடைய வீட்டை பார்த்தோம். உடனே நமக்கு வேலை கிடச்சிது. உடனே நம்மளுக்கு அந்த மெய்ப்பர்கள் இடத்துலலாம் பேசி கல்லை நவுத்த முடியாது, கொஞ்சம் நவுத்தி கொடுங்கன்னான்னு கேட்டிருக்கோங்க. போமா அதெல்லாம் சொல்லியிருக்கான். நம்மால் போனால் நவுத்துனான், தண்ணி காட்டினான். ஸ்டார்டட். ஏதோ ஒருத்தருடைய தேவைக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருக்கிறீங்க, அதுவும் சொந்தக்காரனாக மாறுறீங்க. அவன் பயங்கரமான ஆள் லாபான். சரி, பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சகோதரியோட மகன் வேறு. நான் ஜெபித்தேன் வீட்டை தேடியே வரன்னு வருகிறதுன்னு நினச்சானோ இல்லவோ என்னன்னு தெரில. நம்மளால் போய் நல்லா, அதாவது கல்யாணம் ஆகிருக்கலாம், அது இந்த பேட்டர்னில் ஆகிருக்கூடாது. டப்புன்னு பார்த்து முத்தம் கொடுத்து ஆசை. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதாவது அன்ன ஆகாரம் இல்லை, உடுக்க உடை இல்லை, இந்த டைமில் கேர்ள் ஃப்ரெண்டு கேட்குதான்ற மாதிரி தானே இருக்குது சிச்சுவேஷன். அந்த டைமில் தான் இதெல்லாம் மாட்டோம். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, மேலே போட வஸ்திரம் இல்லை, இருக்க இடம் இல்லை. தேவனாய் கர்த்தாவே ஏதாவது கொடுத்தா தசமாகவும் கொடுக்குறேன். ஒன்றும் வரல இல்லையா, அதனால் தைரியமாக சொல்கிறான், தசமாகவும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா, அடுத்த அதிகாரமே எல்லாம் திறக்கப்படுகிறது. திறந்து முடித்த உடனே ஒரு பொண்ணும் கிடைக்குது. வேலையோடு சேலை, அவ்வளோதான். மாலை, மறுநாள் மாலையில் தான் மேட்டு. மாலையில் போய் மாட்டினது தான் மிச்சம். காலையில் கண்ணை திறந்து பார்த்தா லேயாலாடா படுவாங்களா. காலையிலே அதிகாலையில் உன் கண்கள் திறக்கப்படும். இந்த மயக்கம் வருது இல்லையா, அது ஒழுங்காக ஐஎம் ஜேக்கப்னு சொல்லியிருந்தாலே போதும், ஐஎம் ரேச்சல்னு சொல்லி அந்த மாதிரி நிறுத்திருக்கும். இது போய் டப்புன்னு இந்த மாதிரிலாம் பண்ண போய் அது வீட்டுக்கு மேட்ரு போய் நிலவில் கட்டி வச்சு அடிக்கலை. அந்நிய தேசம் எவ்வளோ துணிகரம் பாருங்கள். என்ன தான் மாமா பொண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிடிக்காத போயிருந்ததுன்னா இருக்கும். இதெல்லாம் சேட்டை தானே இதெல்லாம். கடைசியில் அவன் பார்த்தான் லாபான், நல்ல அருமையான பிஸ்னஸ்மேன். சரி, அவ்வளோ வீக்காக இருக்கான். எலும்புக்கு எலும்பு ஆனவன், ரத்தத்துக்கு ரத்தமானவன், சதைக்கு மாம்சமானவன், நீ எனக்கு உறவின் முறை வா. ராகேலுக்கு இது மாதிரி பண்ணிட்டீங்களே. நம்மளால் அங்கே ஒரு ஆள் மாறாட்டம் ஃபார்ஜரி பண்ணிட்டு வந்தார். இங்கே ஒரு ஆள் மாறாட்டம் நடக்குது. அங்கே ஏசாவின் ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சது தானே நம்ம யாக்கோப். அதில் எத்தனை என்று காணப்பட்டு வந்தான். இப்பொழுது அவன் அந்த தரிசனம் மாற்றி நல்ல மனுஷனை மாறுகிறது, உத்தமனாய் மாறுகிறது. ஆனால் அவன் உத்தமனாய் மாறுகிற போது இவனுடைய மாம்சம் கேட்கவில்லை. இவன் மாம்சம் கேட்காதபடியினால்தான் போய் டப்புன்னு இதே மாதிரி எல்லாம் பண்ணி அதனால் பார்க்குறான் இல்லையா, மனுஷனுடைய பலவீனம், உங்களுடைய பலவீனம் அநேகருக்கு பலனாய் மாறும். இந்த அதிகாலையில் அந்த கிருபெல்லாம் பெறுகிறது, அதை காட்டிலும் அந்த மானமும் மாம்சமும் உணர்ச்சிசப்படுகிறது. நல்லா ஜெபிப்பான், நல்லா எல்லாம் பண்ணுவான். ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சிசப்பட்டுருவான், ஒன்று கோபப்பட்டுருவான், ஒன்று அழுதுருவான், ஒன்று தன்னை இழந்துருவான். தன்னை இழக்கிற எந்த இடத்திலும்
உங்களுடைய பலவீனம் இருக்குதுன்னு நினைத்துக்கொள்ளுங்க. சில பேர் பணத்தை பார்த்தா எல்லாம் மாறிடும். சில பேருக்கு ஜனத்தை பார்த்தா தலைகால் புரியாது. ஒன்று கசப்பு இருக்கும், ஒன்று பார்த்தா வெட்டுறன் குத்துறன்வான், இல்லை பார்த்தா போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவான். இந்த கேஸ் தான் இது. எதுவுமே ஸ்டேபிளாக நிதானமாக இருக்கிறதே இருக்காது. கடைசியில் போய் வாங்கினது பெரிய வாரம் மாதிரி லேயால் உள்ளே வந்துடுச்சு. லேயாளுக்காக ஒரு 7 வருஷம், யாக்கோபுக்கு அப்புறம் ராகேலுக்காக ஒரு 7 வருஷம், 14 வருஷம், அப்புறம் அவன் பிள்ளைங்களுக்கு ஒரு 6 வருஷம். பிள்ளைங்களாம் அதுங்களும் வளர்ச்சிக்கு 20 வருஷம் அந்த வீட்டில் போய் மாட்டி வீட்டோட மாப்பிள்ளைய போய் 2 பெண்களுக்கும் பிரச்சனை வேறு, இல்லை படுக்க பிரச்சனை வேறு. எனக்கு பிள்ளை இல்லை, என் மருமனை என் அடிமை பெண்ணோடு சேருன்றது, இவ கொடுக்குறான்றதுக்காக அவள் கொடுக்கறது. இது 2 பொண்டாட்டிக்காரன் விஷயமாயிடுச்சு. தகப்பன் இருந்த இடமே தெரியல. தகப்பனுக்கு ஒரே கட்டில் ஒரே பெண், இங்கே 2 கட்டில் 2 பெண், அப்படியே 2 4 மாறுது, 4 6 மாறுது, 4 8 மாறுது. அப்படியே இவ கொடுக்குற அவ கொடுக்குற அவ கொடுக்குற இவ கொடுக்குற வச வச வசன்னு பிள்ளை பிறந்து எல்லாருக்கும் பிள்ளை வந்து 90 பேர் சேர்ந்துட்டாங்க. ஜே 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 ஜேன்னு இருக்கு வீடு. தலை யாக்கோப் ஜபம் பண்ணார் இல்லையா, எனக்கு ஏதாவது கொடுத்தீர்னா தசமாக தருவேன். 20 வருஷமாக கர்த்தரும் வெயிட் பண்ணுறார். ஜிபே பண்ணுறேன்றான், பேங்க் நம்பரை கேட்குறான், அனுப்புகிறான்னு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி 20 வருஷமாக வெயிட் பண்ணுறார். கடைசியில் கர்த்தரே எழுதி சொல்கிறார், நான் உனக்கு விடுதலை கொடுத்த இடத்துக்கு மறுபடியும் போப்பா, உன் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற நாட்கள் வந்துடுச்சு, இங்கேருந்து கிளம்புன்றார். இடம் மாறுதல். முதல்ல மாறி வந்து இங்கே ஸ்டேஷன் ஆகிட்டான். அப்புறம் போய் சொல்கிறான், ஏன்னா அந்த கொடுமையெல்லாம் இருந்ததுனால அவன் கிளம்பணும்னு நினைக்கிறான். அந்த பெண்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புதுங்க. அப்போது அந்த இவர் விரும்பின அந்த முத்தங்குத்த ராகேல் சொருபங்களை திருடி கொண்டு வந்துடுது அந்த அம்மா. அது லாபானோடைய போனி எப்படி இருக்கும்? நம்ம விரும்புகிறதெல்லாம் 420 இருக்குது, என்ன பண்ணுறது? விரும்புகிறதெல்லாம் ஃப்ராடாக இருக்குது. மனைவிக்கு நல்லவா, புருஷன் மேலே நம்பிக்கை இருக்கணும் இல்லையா. அங்கேருந்து 2 சொருபத்து சுருவின் வந்து அதை சமணத்துக்கு கீழே உட்காந்துட்டு, அவன் அப்பன் தெரியாதா பொண்ணு கை ஃபாஸ்ட்டுன்னு அவன் வந்து கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. இதெல்லாம் நடந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்கிறேன், அப்போவும் பெத்தேல் பக்கம் திரும்பணும்னு ஆசை இல்லை. திருன்னு தெரியாதார், யாக்கோபுக்கு தெரியும். 20 வருஷமாக டபாய்ச்சினே வரான். யாரையும் இல்லை, ஏன்னா எனக்கு சம்பளமே சரியில்லை. அந்த லாபான் 10 முறை சம்பளம் மாற்றினான். நம்ம நினைப்போம் 5லேருந்து 10 ஆகி 10லேருந்து 20 ஆகி மாமாக்கு இப்போ 50 60 வரும்னு. இல்லை, மாமா டவுனில் போயின்னு இருக்கார். 10லேருந்து 2 ஆச்சு, 10லேருந்து 5 ஆச்சு, 5லேருந்து 3 2 1, அப்புறம் என்ன இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் தரேன், அப்புறம் வாங்கிக்கோ, இப்போ வாங்கிக்கோ சொல்கிறேன் இல்லையா. சொந்தக்காரங்க வீட்டில், மாமனார் வீட்டில், மாமியார் வீட்டில் சொத்து அப்புறம் பிரிக்கலாம், இப்போ எப்போ பிரிக்கலாண்டா அப்புறம் பிரிக்கலாம் விட்றா. இவன் கிழவனாகி இவன் போய் சேர்ந்துருவான். சில பேர் சொத்து அப்படியே இருக்கும், இவன் போயிட்டுருப்பான் கல்லறைக்கு. ஆனால் கல்யாணம் பண்ணதே அதை காமிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். இவ்வளோ இடங்கள் எங்களது தான். அப்புறம் போய் பார்த்தா அதில் பட்டா இருக்காது, கொட்டா தான் இருக்கும், பொண்ணும் இருக்காது, பேப்பர் இருக்காது, அது ஆளுகையில் இருக்குது. அது எங்கே பிரித்து யாருக்கிட்ட போய் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது? அப்புறம் அந்த நிலத்துலேயே இருந்தால் தான் உண்டு. எப்படியெல்லாம் அடிமைத்தனம் பண்ணுறான் பார்த்தீங்களா? மண்ணாசை. அதுக்கு சொல்கிறேன், பொன்னாசை பொருளாசை உங்களை அடிமை பண்ணிட்டோம். எழுந்து புறப்பட்டு போக வேண்டிய நிலையிலே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பலவீனம். அதிகாலை ஜெபம் பண்ணாலும், அதிகாலை தரிசனங்கள் வந்தாலும், அதிகாலையில் எவ்வளோ காரியங்கள் செய்தாலும் இந்த இடத்துல பிரச்சனை மேலே பிரச்சனை நாமே தேடிக்கொள்ளுங்கள். சிலது தேவையில்லாத அட்டாச்மெண்ட். அதுக்கு சொல்கிறேன், இது தேவையில்லாத அட்டாச்மெண்ட் இல்லை. ஒழுங்காக இருந்தாலே, உங்களுடைய உணர்ச்சி வசப்படாது இருந்தாலே, உணர்ச்சி வசப்படுகிற பொழுது சில பேருக்கு அது ரொம்ப பெரிய பலனாக காணப்பட்டுரும். என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான்டா அவன், என்ன சொன்னாலும் நம்புகிறான் அவன். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு உங்களை கருவியாக பயன்படுத்தி கொள்வான். இன்னொன்று, எது சொன்னாலும் நம்பாது. என்ன நீங்கள் தீர்க்க சொன்னாலும் சரி, அது இடிச்சு என்ன சொல்லுவாங்க, கல் மாதிரி இருக்கும். யாக்கோப் நிறுத்தினாரே கல், அது அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி தலைக்கு இருந்துச்சு, உறுதி அப்படின்னு இருந்துச்சோ, அது என்ன சொன்னாலும் அசைய மாட்டான். நன்றி வணக்கம்ன்ட்டு போயிடும். அசைக்கப்பட்டு போவதில்லை, வேதம் சொல்லுது இல்லையா, அதான் அசைக்கப்படலன்ட்டு கூட வரணும்னு சொல்லிட்டு போவான். இது மனுஷன் இல்லையா, கண்ணீர் இருக்கிறது, வியாகுலம் இருக்கிறது, துக்கம் இருக்குது, சந்தோஷம் இருக்கிறது. இதில் இவருக்கு காதல் வேறு வந்துடுச்சு. இடங்கால் புரியல. ரேச்சலை பார்த்ததும், எப்பா சாப்பாட்டுக்கு இல்லை, முதல்ல உணவை பாரு, உடையை பாரு, அதெல்லாம் இல்லை. உணவு உடை இருக்க இடம் எதுவுமே இல்லை, ஆனால் லவ் கேட்குது சொல்கிறாங்க இல்லையா. யாக்கோபு பார்த்தான்,
பொண்ணு மேலே ஆசை இருக்குது, ஒன்றும் இல்லை, உனக்கு எல்லாவற்றையும் நான் தரேன், உனக்கு மந்தையும் தரேன், பொண்ணையும் தரேன், எல்லாம் தரேன், ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லலாம் சம்பளம் கொடுக்காம 10 முறை சம்பளம் மாற்றினா இல்லையா, வந்ததில் கொஞ்சம் கொடு என்பது தான் தசமபாகத்தினுடைய நீதி. வட்டம் தரேன், வட்டம் தரேன், வட்டம் தரேன், கட்சியில் மறந்தே போய் பெத்தலையும் மறந்து தேவனையும் மறந்து இஷ்டப்படி காத்து செஞ்சு பலிபீடம் கட்டி நாசமாக போட தான் மிச்சம். அதான் குடும்ப அங்கத்தினர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. இது ஒரு சம்பவம். இப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவருக்கு குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே கொடுத்த பிள்ளையை 116 வயது ஆபிரகாமுக்கு, பிள்ளையாண்டானுக்கு 16 வயது ஈசாக்கை சர்வங்க தகன பலி செலுத்தணும். 3வது வருஷம் சொல்லுகிறது, அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்து புறப்படுகிறான். இந்த அதிகாலையிலே எழும்புகிற பழக்கம் இருக்க 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 கர்த்தருக்கென்று நீங்கள் நிற்பீங்க. அதுதான் சொல்ல வரேன். உணர்ச்சிசப்படல. இங்கே பாருங்க, யாக்கோபு ஆபிரகாமுக்கு, இது யாக்கோபுக்கு தாத்தா ஆபிரகாம். பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, சில குணாதிசயம் தான் அந்த ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க பொழுது நீங்கள் அந்த காரியத்தில் தான் குறியாக இருப்பீங்களே தவிர அப்படியும் பார்க்க மாட்டீங்க, தாத்தாவும் பார்க்க மாட்டீங்க, குடும்ப பின்னணியும் தெரியாது, பாஸ்டும் தெரியாது, இயேசுவும் தெரியாது, இந்த பலிபீடம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது அப்படியே உள்ளே இறங்கிடும். ப்ராக்டிக்கல். இதான் நடைமுறை. இவர் சர்வங்க தகன பலி கர்த்தர் சொல்லுன்னு சொல்லிட்டார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, இதோ அடியேன் ஆண்டவரே, உன் ஏக சுதனை நீ என்ன செய், மோரிய தேசத்தில் நான் காண்பிக்கிற மலை கொண்டு போய் சர்வங்க தகன பலியிடுவாய். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. இல்லை, அந்த இடத்துல எல்லாம் நான்லாம் இருந்தேன்னா என்ன ஆகிருக்கும்? கொடுத்ததே 100 வயசில் ஒரு பிள்ளை, ஏற்கனவே ரொம்ப வீட்டில் பிரச்சனையாக இருக்கு இல்லையா? ஆண்டவரே சாராலை கேட்டுருங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை. சாரால் சரின்னு சொன்னாலாம் எதுவுமே சொல்ல. மாம்சம் மனைவிக்கு ஒப்பாக இருக்கிறது. நேர அதிகாலையிலே எழும்புறான். இது கடைசி மினிட்டில் தான் சிலதெல்லாம் செய்வான். வேறு வழியே இல்லாமல் கர்த்தர் கேட்குறாரு, கொடுத்து தொலைக்கணும். அது கொடுக்குறப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொட்டியில் வந்து இப்படி போடுறாங்க இல்லையா காணிக்க, நம்ம எடுக்கிறது இல்லை சொல்கிறேன். அந்த லாஸ்ட்டு சவப்பட்டியில் அந்த மண்ணு போடுறப்போ ஒரு பிடி மண்ணு போடுவோம். அந்த மாதிரி அது போடுறப்போ ஒரு அழ மாதிரி ஆகிடும், முகமே சோகமாகிடும். அதாவது வேண்டா வெறுப்பாக மனோ துக்கம் நிறைந்தவர்களாக செலுத்துகிறதை போல கர்த்தர் என்ன கேட்கிறார்? காணிக்கை கேட்கல, தசமாக கேட்கல, பெத்த பிள்ளைய கேட்குறாரு. அப்புறம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது பெற்றதே பெரிய விஷயம். தவமாக தவர்ந்து பெற்ற ஏக சுதன் பிள்ளையாண்டான். இது எப்படி கொடுக்கறது? இது கொடுக்க மனம் வருமா? எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வாங்குவோம் நம்மளா இருந்தால். ஆண்டவரே அப்படியெல்லாம் ஆண்டவரே இதை வந்து தயவுசெய்து நெல்லை தரேன், மண்ணை தரேன், பில்லை தரேன், பொண்ணை தரேன், நிலத்தை தரேன், ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிடுறேன், பிள்ளைய வண்டி விட்டுரும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த ட்ராக் வரப்போ அதுவும் சேர்த்து கஷ்டப்படும். அப்போ ஆண்டவரே அப்புறம் தரேன், எப்படி எப்படியோ போய் வந்துன்னு இருக்கும். எதுவுமே அதுக்கு தான் சொல்கிறது. அதிகாலை ஜெபம் பண்ணுற பொழுது இதை ஒரு பர்சனாலிட்டி பார்த்தோம், யாக்கோப். இது கொஞ்சம் வீக்கு. ஆபிரகாம் வயோதில பெரிய மனுஷன், எவ்வளோ சொல்லலாம், இதுக்கு மேலே வழியே இல்லை, ஆனால் கொண்டு செல்லுகிறார், பிள்ளையே கொண்டு செல்லுகிறார். இது ஒரு உணர்ச்சி வசப்படாத மனுஷன் என்பதுக்காக சொல்லுகிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இதோடு கூட அடுத்த அதிகாரம் பாருங்கள், 21வது அதிகாரத்தில் 22 இது நடக்குது. 21 ஒரு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பயிற்சியை கர்த்தர் தருகிறார். இது என்ன நடக்கிறது? 22 மோரியா மலை கொண்டு போகிறார், கத்தியை ஓங்குகிறார், கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, பிள்ளையாண்ட மீது கத்தியை போடாதிரு என்று சொல்லுகிறார். உடனே என்ன பண்ணுகிறார்? அந்த பிள்ளையை திருப்பி கொண்டு வருகிறார். வழியில் வருகிற பொழுது ஒரு கொழுத்த கடாவை பார்க்கிறார். அந்த முள்ளில் புதரில் சிக்கி கொண்டிருக்கிறத அதை கர்த்தருக்கென்று தகன பலி எடுக்கிறார். தாப்புடும் மௌனமாக திரும்பி வருகிறார்கள். இந்த சரிதை உங்களுக்கு தெரியும். நான் அதை குறித்து சொல்ல இன்றைக்கி வரவில்லை. இந்த மெசேஜ் இஸ் நாட் ஆல் அபவுட் இட். ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதே வசனம் எழுதியிருக்கும். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து 21:14 திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மீது வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அனுப்பி விடுறது கஷ்டம். ஈசாக்கு அனுப்பி விடுறது அது பரவாயில்ல. என்னைக்கோ பகைச்சான், அவனை இவனன்னு திட்டினான், துறவையெல்லாம் தகர்த்தான், திரும்பி வந்தான், என்ன பண்ண போகிறானோ தெரில. ஆண்டவர் சரி சாப்பிடுங்கன்னு மனசால சொல்லாமல் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்றலாம். 3rd person.
முன்னால் எதிரி. இது அப்படி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 21வது அதிகாரம் கர்த்தருக்கு இந்த மனுஷன் கீழ்ப்படுகிறான். என்ன கீழ்ப்படுகிறான்? கர்த்தருக்கு அந்த தயவன் சொன்னபடியே குழந்தை பிறந்துருச்சு. இந்த இஸ்மேல் இருக்கே மாம்சத்துக்கு பிறந்தது. கலாத்தியில் அப்படி எதுக்கு, அதனால அப்படி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காது. மாம்சத்துக்கு பிறந்த மனுஷன் வாக்குத்தத்த நிமித்த பரிகாசம் பண்ணுறான். பரிகாசம் என்பது ஆவிக்குரிய கலாச்சாரம், ஆவிக்குரிய குணாதிசயங்களிலே தகர்க்கப்பட வேண்டிய ஒரு சத்ரு, கொல்லை நிர்மூலப்படுத்த வேண்டிய ஒரு சத்ரு. மாக்கிங், டீசிங், சட்டமே இருக்குது ஈவ் டீசிங்னு. பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ணக்கூடாதுங்க. பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. விசுவாசிகளுக்குள்ளே இந்த பரிகாசம், கேலி, கிண்டல், நையாண்டி எதுவுமே இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறேன். பிறரை பரிகசிக்க உன் கட்டுகள் நன்றாய் பலப்படும். வாழ்க்கையில் எவன் ஜபம் பண்ணாலும் விளங்காத போகிற காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இது ஒன்று. ஏன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, ஜபிக்க வரவனே பரிகசிப்பான். அது ஒரு ஹேபிட் ஆகிடும். சந்தேகமும் அப்படி தான். எங்கிறதோ தூர இடத்துலேருந்து வருவான். எப்படி வருவான்னா, ஏதோ சொல்லுவான், இவர் பார்த்து இப்போ ஜபம் பண்ணார் எல்லாம் சரியாயிடும், அவர் தீர்க்க சொல்கிறாரு, அவர் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு. இவன் வந்தவொடனே என்ன டவுட் வந்துடும். அது எப்படி நான் நம்புறதுன்னுவான். அதுவும் ஜெபிக்கிறவங்ககிட்டே கேட்பான், டேய் எதுக்குடா வந்தேன், நீ ஜெபிக்க வந்தேன். அது வரத்துக்கு முன்னே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீரியஸாக இருக்கும். இப்போ நான் உடனே வந்தே ஆகணும், நாளைக்கே சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஜபத்துக்கு வரோம், வந்து எல்லாம் உட்காந்து பேசி முடிச்சு. இதெல்லாம் உண்மையா நீங்கள் சொல்கிறதெல்லாம்? அது நீ தானே சொல்லணும் உண்மையா பொய்யான்னு. எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை இதெல்லாம் சரியாகணும். அங்கேருந்து வந்த நேரம், ஊழியக்காரனோட நேரம், மணியை விட்டுருங்க, டைம், எனர்ஜி ரெண்டு பேரையும் வேஸ்ட் பண்ணி இவன் கடைசி வரைக்கும் அப்புறம் போயான்ட்டு போயிடும். அது அப்படியே வளா வரும். அதுக்குள்ளே அது ஐஸ் நாட்டில் முடிச்சிடும், அதுவும் டிக்கெட் வாங்கி போயிடும். அது இது அப்படி இல்லை. இது சந்தேகம். இது அனுப்பி விடுகிறது ஈசாக்கு அனுப்பிவிடலாம், ஆபிரகாம் அனுப்ப முடியாது. இது ஒரு இடத்துல ஒருத்தர் மனுஷன் குடிகாரன் சொல்கிறான், ஒரு நாட்டில் என்கிட்ட குடிச்சிட்டு, என்னதான் இருந்தாலும் ஆபிரகாம் அப்படி செஞ்சுக்க முடியாது. அந்த ஊரில் பல மனைவிகளுடைய ஊர். அது ஒரு கொரிந்து சபை மாதிரி அந்த தேசமே. முதல் பொண்டாட்டியை விட சின்ன பொண்டாட்டி மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும் ஆபிரகாம். இருந்திருக்கணும். ஏன்டா இப்படிலாம் பேச, தண்ணி போட்டு வேதத்தை இல்லை சார், அது கேள்வி, இது குமரி. ஆகாரியெல்லாம் பெண். அவன் சாரால் செய்யாதது ஆபிரகாமுக்கு ஆகார் செஞ்சு ஒரு புள்ளை பெற்று கொடுத்தா. ஆம்பளை சிங்க குட்டி பெற்று கொடுத்தா. சிங்க குட்டி இல்லடா, அது பயங்கரமான முள். அது நம்ம பார்வைக்கு அவன் சொல்கிறான் குடிகார். இது மாம்ச ரீதியாக சொல்லப்படுகிற காரியம். அவள் செய்யாததை இவள் செய்தா. அந்த அம்மா வாயை சும்மா இல்லாமல் பண்ண விட்ட வேலை தான் இது. அது அவன் புஸ்தகம் 16 அதிகாரத்தில், உன்னாலே என் வீடு கட்டி எழுப்பப்படட்டும். தேவன் சொல்கிறத கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அது அந்த அம்மாவுடைய பேட்டர்ன். இவர் ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியல. சரி ஏதோ ஒன்று சோதனைக்குன்னே இஸ்மேல் பிறந்துட்டான். இவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். சகோதரர்களுக்கு மேலே இவன் கடன் இருக்குன்னு அன்றைக்கே சொல்லிட்டார். இது என்ன செய்யுது, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துன்னு அவளை ஃபஸ்ட்டு கருத்தரித்த உடனே அற்பமாயினது. யார்? சாரால ஆகார் அற்பமாயின்றாங்க. ஏதோ பிறர்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது. என்ன செய்யணும்? கர்த்தாவே ஸ்தோத்திரம், நமக்கு திறந்து கொடுத்த வாசலுக்காக ஸ்தோத்திரம். வஸ்தியை வாழ வேண்டிய வாழ்க்கையை எஸ்தர் வாழ்ந்துச்சு. வஸ்திக்கு அதான் எல்லாம் நல்லா இருந்தால் இந்த ஆட்கள் எட்டி வச்சுட்டு போவான் இல்லையா, அந்த மாதிரி வஸ்தி. எஸ்தர் புஸ்தகத்தை சொல்கிறேன் நான். எஸ்தர் ராஜாத்தி எப்படி ராஜாத்தி ஆனாங்கன்னு. இதுதான் வாசல் திறந்துச்சு, வாழ்ந்தது. அந்த காலத்தில் ஓகே சரி எப்படியோ போகுதுன்னு போயிட்டுருக்கலாம். அதை பார்த்தவொன்னே ஒரு கேவலமான பார்வை. அது வாழ விடுமாது. இது வேலைக்காரையிலேருந்து வீட்டுக்காரையாச்சு. அது பிறவிலேருந்தே ஒரு செழிப்பில் வந்தது. யார்கிட்ட உன் விளையாட்டுலாம் வச்சுருன்னு சொல்லிட்டு அந்தம்மா அது பவரை காமிச்சு கடைசியில் அது எதுவும் ஒரே சண்டை ஆகி 2 பொண்டாட்டி சண்டை பிச்சுக்குது வீடு. எகிப்து தேசத்தால் தேவதூதனை போய் போகிற வழியில் ஒன்றும் முடியல அந்த அம்மாவால். ப்ரெஷரு. ஆபிரகாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். என்ன பண்ண முடியும்? இதுங்க அடிச்சுக்குதுங்க, என்ன பண்ண முடியும்? அம்மாவும் சண்டை போடுது, மனைவியும் சண்டை போடுது. இந்த பக்கம் பார்த்தா இவன் மகன், இந்த பக்கம் பார்த்தா கணவன். 2 பேர் என்ன எப்படி நியாயம் தீர்ப்பான் மனசன் புருஷன்? அப்படியே சைலண்டாக இருக்கிறது நல்லது. இதுங்களே அடிச்சுன்னு ஒரு 2ல் 1 பேலன்ஸ் வரும். அப்படி தான் பார்த்து கடைசியில் பார்த்தா இது போயிடுச்சு சரின்ட்டு ஆபிரகாம் பார்த்துன்னு இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு தேவதூதன் திருப்பி அனுப்பிச்சி வச்சிடறான். பாவ நிவர்த்தி ஆகலைல்ல ஆபிரகாமே, அவ்வளோ ஒன்று சமாதானமாக விட்டுருவார் ஆண்டவர்.
அவள் கொடுத்தா இதே தான் கனி சாப்பிட்ற மேட்டர் தான் அது அவன் புஸ்தகம் தான். ஏன்டா அப்படி பண்ணேன்னு கர்த்தர் கேட்கல. கேட்டால் என்ன சொல்லுவார், இந்த ஸ்திரீ ஆனவள் தான் இந்த பழத்தை கொடுத்தா, நான் தான் சொன்ன மாதிரி ஆபரணம் சொல்ல நான் எதுவும் பண்ணலாண்டவர், இவ தான் அமிச்சா, அவள் அமிச்சா எப்போ இட்ஸு மேலே வந்தானா கேட்பார் ஆண்டவர். அதனால இதை பற்றியே எடுக்கலை. ஆண்டவர் ஞானமுள்ளவர் இல்லையா? ப்ராக்டிக்கலி, தியாலஜிக்கலி, ஆல்சோ ப்ராக்டிக்கலி. போச்சுன்னு பார்த்தா திருப்பி தேவதூதன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் நாச்சியார் கையின் கீழே அடங்கிருன்னா மறுபடியும் போனது ரிட்டர்ன் வந்துடுச்சு. இப்போ ரெண்டும் சண்டை போட்டுச்சிருப்பாப்பா, ஒட்டு போச்சு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பரவாயில்ல, இதை வச்சு இந்த பழைய வச்சு நம்ம ஓட்டலாம், புதுசு போச்சு, என்ன பண்ணுறது, பழையனை ஒழிந்து போயின்னு பார்த்தா பழையனை ஒழிந்து போயில, பழையனை வீட்டில் இருக்குது, புதுசு ஒழிஞ்சு போயின்னு பார்த்தா பழசும் புதுசும் சேர்ந்து இருக்குது வீட்டில். மறுபடியும் என்ன பண்ணுவான் ஆபிரகாம், சோதனைக்குன்னே அந்த பிள்ளையும் பிறந்துடுச்சு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஆகாருக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும், ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருக்கும். ஏற்கனவே தழுமாயிடுச்சா, இவ திருப்பி கருத்தரிச்சா, இப்போ இந்த கிழவி வந்து கருத்தரிச்சு இது குமரி போல் ஆகி இது பிள்ளை பெற்ற ஒருத்தனே பாத்தியா நம்ம கடையை நல்ல வியாபாரம் ஆகுது இல்லைன்ற மாதிரி இப்படியே போய் கொண்டிருக்கிற அவங்க ரெண்டு பேர் என்ன வயசான தானே, அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறேன், நானும் என் பையனும் பாரு அம்மா புள்ளன்னு சொல்லலாம், நீ அவன் பையனும் போய் பாரு ஆயா பேரன்னு சொல்லுவான்னு. இதெல்லாம் நடந்து தான் கட்சியில் இஸ்மாயில் பரிகசிக்கிறான். சும்மா பரிகசிக்குமா அந்த குழந்தை 13 வயசில்? இதே ஊற்றி 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 பரிகாசம் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கிறது. சாரால் பார்க்குறா, ஒரு நாள் பரிகாசம் இருக்காது. இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே இது ஆகலை. எகிப்து தேசத்தால் தெரியாமல் இது, அதாவது அது அடிமையாக வர வரைக்கும் ஓகே, அதை கொண்டு வந்து புருஷங்கிட்ட விட்டோன்னா அது மறுமணியாட்டே மாறிடுச்சு. கடைசியில் அந்த பிள்ளையை துரத்தி அனுப்பு, பிள்ளையாண்டானையும் இவளையும் அடிமை பெண்ணையும், பிள்ளை அவன் மறுமணியாட்டிலும் சொல்ல அடிமை பெண்ணையும், இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் துரத்திடும். வேணாம், நான் இது எப்போவுமே சொல்கிறேன், இவ்வளோ வேணாம் அவ்வளோ வேணான்னு. இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறமே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோடு சுதந்திரவாளி இல்லை என்றால், இது என்ன தானே மறுமணியாட்டி பிள்ளை இல்லை, இது எப்படி சுதந்திரவாளி ஆகும்? அவனா நீ அப்போ பெற்றுக்க வேண்டி தானே, நீ தானே என்ன கூப்பிட்ட, நானா வந்தேன், நீ சொன்ன தானே நான் வந்தேன், சரி நீ சொன்ன நான் வந்தேன், அதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசுவியா? இப்படி மாதிரி சக்காலத்துக்கு சண்டை ஓடி கடைசியில் என்னாச்சு, அடிமை பெண்ணையும் மறுமனையாட்டியும் என் ஆண்டவனையும் உங்களுடைய மறுமனையாட்டி அனுப்பிட்டுன்னு சொல்ல, அடிமை பெண்ணையும் பிள்ளையும் புறமே தள்ளும் ஆர்டர். நம்மால் அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். இப்படி பார்த்தா ஆகாரு கூட அனுப்பிச்சிடலாம். இஸ்மவேலு மூத்த குமாரன் 13 வயசாகி நல்லா கொழுக்கட்ட மாதிரி இருக்குது. இதை அனுப்புறது கொஞ்சம் மனசுக்கு நம்மால் கொஞ்சம் அப்படியே என்ன மனசே இல்லையா? ஏற்கனவே எல்லாம் இழந்து தான் இங்கே வந்து நிற்கிறான். சொந்த ஜனத்தை எழுந்தாச்சு, தேசத்தை எழுந்தாச்சு, எல்லாம் இந்த இனத்தை மனுஷன் எல்லாத்தையும் இழந்து வந்து ஒரு இடத்துல நிற்கிறான். இந்த கேள்வியை ஒரு வாட்டி பார்வன் கூப்பிட்டு போகிறான், இன்னொரு வாட்டி 85 வயசில் அபிமேலெக் கொண்டு போகிறான். இப்போ முதிர் வயதில் எல்லாம் வச்சு குடும்பம் நடத்தின்னு இருக்கப்போ இது வேறு அனுப்புனா என்ன இருக்குது? எதை தான் விடுறது? ஒரே விசரமாக இருக்கிற நேரத்தில் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ரத்தம் இல்லையா, இஸ்மாயில் என்னையா பண்ணான், பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, அது மாதிரி உடனே தேவன் எழுந்திருக்கிறார். சாரால் சொல்லுவதை கேள், அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கு உன்னிடத்தில் சந்ததி விலகும், சாரால் உனக்கு சொல்ல எல்லாவற்றையும் கேள்னோன்னு நடக்கிற கதையே இது. எமோஷ்னலி வீக். இது வந்து நடைமுறையில் ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும், கர்த்தர் சத்தத்தை கேட்குறவங்களுக்கு தெரியும். ஏதாவது கர்த்தர் பேசுகிறாரு, நமக்கு விசிரமானதை கர்த்தர் பேசுகிறாரு, ஏதோ நமக்கு அனுகூலம் வருதுனாக்கா அல்லேலூயா தேவன் அழைத்து வரணுமோ இல்லை வேறு. மனுஷன் பேச மாட்டாண்டவரே, நீர் பேசுகிறீ சோத்திரம் ஆண்டவரேனும். சரி, இப்போ கர்த்தர் பேசுகிறாரு, நமக்கு அனுகூலம் இல்லை, இது கர்த்தர் தான் பேசுகிறாரா? அப்போல இப்போ சாத்தானேன்னு சொல்கிறோமா? கர்த்தர் தான் பேசுகிறாரு. அடிமை பெண்ணையும் அவளுடைய பிள்ளையும் அவளும் கர்த்தரும் அப்படி தான் பார்க்குற. அடிமை பெண் தான் அது, மர்மநேட்டிலாம் கிடையாது உனக்கு. புறமேத்தலும் சாரால் சொல்வதை கேள்வி வேணாம். உடனே அதிகாலையில் எழும்புகிறான், தோலில் தண்ணி வச்சு துருத்தியை வச்சு அனுப்பிவிடுறான். எவ்வளோ கொடூரமான மனுஷன் என்பதை போல் இருக்கும். அது எங்கே போனாலும் இந்த அடிமை பெண் இந்த எகிப்து தேசத்தால் அவர்கள் புத்தியை காண்பார்கள். என்ன தேவனை அறியாது மர்மநேட்டியாக உள்ளே வந்தது. இது திருமணத்துக்கு ஞானஸ்நானம் எப்படி கனி கொடுக்கும்? கனி கொடுத்ததுனாக்கா இயேசுவின் ரத்தத்தால் சந்திக்கப்பட்டு அது கர்த்தரை சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ரட்சிப்பை பெற்று அப்படி உள்ளே வரும். அப்படியே ராவாகவே இருக்குன்னு வச்சுங்க. கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுத்து அப்படியே போயிட்டு வந்துன்னு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனா சினிமா போயிட்டு வருது, ஆலயத்துக்கு வரல, இது எப்படி எடுத்துக்கிறது? ஆகாரம் தான் எடுத்துக்க முடியும்.
இது கடைசியில் தேவனை தரிசிக்கிறது. போகிற வழியில் கர்த்தர் பார்க்கிறார். இவள் மேலே சிறுமையான இந்த பெண்மணியை கர்த்தர் தரிசனமாகிறார். இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். இந்த பிள்ளை வில்வித்தையிலே பெரிய மனுஷனாக மாறுகிறான். இவன் வனத்திலே குடியிருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரியாசம் பிறரை அற்பமாக எண்ணுகிறது உங்களை போய் காற்றில் எத்துமே விட்டுரும், வனாந்தத்தில் எத்துமே விட்டுரும். சிங்கப்புலிகள் மத்தியில், துஷ்ட மிருகங்கள் மத்தியிலே இவனுடைய ஜீவியம் காணப்படுது. யார்? இஸ்மவேல். வனத்தில் இவன் பெரிய வில்வெல்ல விதைக்காரன மாதிரி பெரிய ஆளாகிறான். மறுபடியும் என்ன செய்கிற பாருங்க, திருமணம் என்று வருகிற பொழுது எபிரேய குலத்து ரத்தம் தானே இது. அவளை கொண்டு போய் மறுபடியும் எகிப்து தேசத்தில் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி முடிக்கிறான். அதனால்தான் சொல்லப்படுகிறது இந்த ஆகார் என்பது அடிமை பெண். எதுக்கு அடிமை? எகிப்து கலாச்சாரத்துக்கு அடிமை. நான் எகிப்தியாலாக்கும். இங்கே இஸ்ரேவேலுக்குள்ளே வந்து இந்த ரத்தத்தில் தானே ஒரு பிள்ளை வந்துச்சு எபிரேய குலத்தில். தேவனுடைய ஜனத்தோடு கூட அபிரகாமே ஏதாவது பார்த்து பண்ணுங்க, புள்ள வயசாயிடுச்சு, பிள்ளை கல்யாணம் பண்ணுவீங்கண்ணா. அந்த எபிரேய குலம் என்றாலே உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. எபிரேயர் என்றாலே தேவ ஜனங்களாலே கோவம் வந்துடுச்சு. ஃப்ராடுங்க அவனுங்க, தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டாங்க. என்ன தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீப்புள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க மனநிலை அப்படி ஆயிடுச்சு. இவன் என்ன போதிச்சுட்டு போனாலோ தெரியல, ஃபேமிலி ஸ்டோரி சொல்லிட்டு போனாலோ தெரியல, ஏசாவை அப்படியே லவக்குன்னு தூக்கிட்டான் இஸ்மவேல். அது இதே மாதிரி தான் ஏசாவும். யாக்கோபு ரத்தம் தானே. அங்கே போய் வனத்துக்கு போகிறேன், வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லி திடீர்னு பார்த்தா குண்டத்துக்கு போடுற மாதிரி ஆகிடுது. பசங்க காலேஜுக்கு போகிறேன்னு போவாங்க. கடைசியில் பார்த்தா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுங்க, லேண்டு ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லுங்க. இன்றைக்கி நடக்குது இல்லையா? அதுபோல் திடீர்னு பார்த்தா இஸ்மவேலினுடைய குமார்த்திகளோடு வந்து நிற்கிறான் ஏசா. பத்தாவதுக்கு கானானிய ஸ்திரீகள், பத்தாவதுக்கு ஏத்தியர். ஒன்று ஆரம்பித்தா அப்படியே மடமடமடப்பட ஆகும். குடி பழக்கம், அப்புறம் புகை பழக்கம், அப்புறம் போதை பழக்கம், அப்புறம் பெண் பழக்கம், அவ்வளோதான். கப்பல் கவுந்துரும் கொஞ்ச நாளில். ரெபேக்காலுக்கும் ஈசாக்கும் மனநோவாய் போய் சேர்ந்தான். ஏன்? விட்டு சிரேஷ்ட புத்திர பாக்கம். அவனை குடும்பத்துக்குள்ளே வந்து காட்டுறேன். என்னையாடா துரத்துற நீ? என்னைய எங்கள் அம்மாவையா துரத்துற நீ? வந்து காட்டுற மாதிரி உன் குடும்பத்துக்குள்ளோ அப்படின்னு சொல்லி தான் இஸ்மவேல், அதாவது எகிப்தினுடைய சூது. இதெல்லாம் எகிப்து தேசத்தால், எகிப்து தான் அந்நியனுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாகன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். இதையெல்லாம் காலையில் எழுப்பி அனுப்புகிறதுக்கு ஒரு தைரியம் வருகிறது. அது துக்கமாக இருக்கிறது இல்லையா? இரவெல்லாம் துக்கமாக இருக்கிறது. காலையில் எழுமணுன்னு இவருக்கு தைரியம் வந்துடுது அதிகாலையில். அதுக்கு தான் சொல்கிறேன், அதிகாலையில் நீங்கள் எழுப்புகிற பழக்கம் இருந்தால் ஆவிக்குரிய தீர்மானம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறத 100% பே அட்டென்ஷன் 100%. இல்லை அதிகாலையில் எழும்ப முடியல, கர்த்தர் சொல்கிறாருனாக்கா 20% வர்றதே கஷ்டம். கோஆப்ரேஷன் சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறது 1% கம்மியாச்சுனாலும் 100% நீங்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் 99% பாதிப்புக்குள்ளாயிடும். அதான் தேவ சத்தம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலும் போய் அனுப்பிச்சி வச்சுறார் ஆபிரகாம். இது எவ்வளோ கஷ்டமான காரியம் என்று உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஏதோ பழைய லவ் பண்ண பொண்ணு அது பிரேக் ஆகி அந்த பொண்ணே வானம் போடான்னு சொல்லி நான் சொல்லிட்டு போயிடுச்சு. ஜெபம் பண்ணுறப்போ முந்தின நினைக்க வேணானா? இல்லை அதை தான் நினைக்கிறேன்றான். டே அதெல்லாம் மரடா, பழசு போச்சு விடு, அது வராதுன்னா இல்லை அவதான். ஏன்? அதுதான் உணர்ச்சி வசப்படுகிற காரியம். இன்னும் அவன் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்னும் நான் பழைய நினைவுகள் இருப்பேன். சரி அப்படியே இருந்து தொலைடான்னு பார்த்தாலும் கடைசியில் பார்த்தா ஒரு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி கடைசியில் வயோதிக காலத்தில் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவள் லைஃபை ஸ்பாயில் பண்ணுறான். பழையன ஒழிந்து போயினேன், முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், அவனுக்கு கர்த்தர் புதிய காத்து செய்கிறார். அதை தான் மேட்ருங்க. அனுப்புனா அனுப்பு, வைக்கக்கூடாது. ஈசாக்கு அனுப்பினார். என்ன நல்லா புரிந்து கொள்ளணும். யாக்கோபு அனுப்பினார், இந்த ஆபிரகாமும் அனுப்புகிறார். அனுப்புகிற பழக்கம் வரணும். எதெல்லாம் அனுப்பணுமோ அனுப்பிடுங்க. இன்னைக்கு எதெல்லாம் எகிப்தினுடைய சாகாசம் இருக்குது பாருங்கள். எதெல்லாம் நமக்கு வேணாமோ அனுப்பிடுங்க. தயவுசெய்து இதோடு பிடிவாதம் பண்ணாதீங்க. ரொம்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பு இப்போ போனால் என்ன ஆகும் அதெல்லாம் அவங்க பார்த்துக்கொள்வாங்க. உன்னை விட்டு போகணும் தான் அவன் நினைக்கிறா. இந்த கள்ள தொடர்பெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது. யாராவது ஒருத்தன் ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த ஜெபம் பண்ணுற போட அந்த பாவேர் சுட்டெரிக்க போடும். அது கடைசியில் தான் நம்மக்கிட்ட வருது, அது நிர்மூலம் ஆகிடுது. கடைசியில் பழி பார்த்துக்கு நாளாயிடுது. உண்மையில் சொல்கிறேன், பரிசுத்தாவின் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. பாவத்தோடு ஒத்து போகாதவர் பரிசுத்தாவியானவர். கள்ளத்தொடர்பு, இந்த தொடர்பு, அந்த தொடர்பு, எந்த தொடர்பு இருந்தாலும் ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் நிர்மூலப்படுத்தி உங்களை நிலைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலையில் நீங்கள் செய்கிற ஜெபம் முடிவு எடுக்க முடியலையா? அதிகாலையில் இருங்க, தீர்மானம் எடுக்க. சரியான தீர்மானம், சரியான சத்தியம், சரியான வழி நடத்துதல், சரியான தலைமைத்துவம், எல்லாவற்றிலுக்கும் கர்த்தராக இருந்து
உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்திலே நாட்டுவார். அதன் பிறகு குடும்பம் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. இந்த பெண்மணி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை. அவள் வந்தது தப்பு இல்லை, அவள் அடிமை பெண். அவளை போய் மறுமணியாட்டியாக மாற்றுறது, அப்புறம் அவளுக்கு பிள்ளை கொடுத்து வம்சத்தை வளர வைக்கிறது, ஒரு தொடர்கதையை உருவாக்குறார். கர்த்தர் பார்த்தார், இது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த பெண்மணிக்கு நல்ல புத்தி இல்லை. இவ்வளோ நாள் இருந்து கூட அது எகிப்துன்னு இவ்வளோ நாள் இருந்த நிலைக்கு ஆகாரு ஆபிரகாம் விட்டு போனால் கூட அந்த தேவனுடைய அடியாளாக இருந்திருப்பாள் என்றால், தரிசனம் பார்த்தா, தேவ சத்தத்தை கேட்டா, தேவ தூதனை கண்டா, மறுபடியும் போய் எகிப்தில் போய் கல்யாணம் பண்ணுறான். ஞானசனம் எடுப்பான், அபிஷேகம் வருவான், ஊழியத்துக்கு வருவான், காணிக்கை செலுத்துவான், தசமம் செலுத்துவான், ஆலயத்தை தட்டுமுட்டு வேலைலாம் செய்வான். கடைசியில் பிள்ளை கொண்டு போய் புறஜாதியில் கல்யாணம் பண்ணுறான். தாய் சபைக்கு போகிறேன்னுவான். சரி போ, என்ன பண்ணுறது? அதே தான் இது மறுமணியாட்டி வாழ்க்கை. இது நம்ம இந்த டாபிக் வேறு, நம்ம அப்புறம் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதிகாலை ஜெபத்தினுடைய பயன்கள். டக்குன்னுலாம் இதெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியாது ஐயா, இதெல்லாம் ரொம்ப வருஷம் கதை, அதெல்லாம் கிடையாது. இந்த 24 நீ சிறப்படணும். 24 மணி நேரத்துக்குள்ளே உன் வாழ்க்கை சிறப்பட போகிறது. 24வது வருஷம் மட்டும் இல்லை, 24 மணி நேரம் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் தீர்மானம் எடுத்துடணும். என்ன தீர்மானம்? ஐயா, நான் எகிப்து வேணாம், எனக்கு இந்த ஜனம் வேணாம், இந்த பெலிஸ்தர் வேணாம், எகிப்தியர் வேணாம், பெத்தேல் வேணும். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதெல்லாம் அதிகாலை ஜெபம் இருந்தால் தான் உங்களால் செய்ய முடியும். அதிகாலை எழும்புகிறவர்கள், அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களுடைய பயன்கள் இது. சும்மா விளையாட்டில் அதிகாலை ஜெபம் என்பது இட் கிவ்ஸ் யூ மோர் நரிஷ்மெண்ட் இன் தி ஸ்பிரிட் ஃபார் த இன்னர் மேன், ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். ஆவிக்குரிய போஷாக்கு உள்ளான மனுஷன் கிடைக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறீர், சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளே முடிமறைத்துக்கொள்ளும். சபை ஆண்டவரே மனவாட்டி சபையாக மாற செய்தரலாம். ஆண்டவரே மறுமனையாட்டி சபையாக இராதவனம் மனவாட்டி சபையாக மாற்றும். விசுவாசிகள் ஆசீர்வதி இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம நீரோடு குடும்ப சதாகாலம் சகல பரிசுத்தவான் கூட இருப்பதாக, ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.